வணக்கம். அகம் ஆத்ம ஜோதி, எண்ணம் போல் வாழ்க்கை, வண்ணமா திகழ வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பதிவு ரொம்ப சிறப்பான பதிவு. ஏன்னா இப்போ மகா கந்த சஷ்டி பெருவிழா வெகு சிறப்பாக சீரும் சிறப்பாக நடைபெற்றது. இப்போ அதை முன்னிட்டு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கவங்களாம் எந்தெந்த ராசிக்காரர் எந்தெந்த கோவில் வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதுக்கான பதிவு தான் இது. இந்த பதிவு பாத்தீங்கன்னா, வருடந்தோறும் நம்ம வர மகா சஷ்டி தவிர வருடத்தில் வர 365 நாளும் நம்ம முருகப்பெருமான வழிபடலாம். நம்மளோட ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் கிரகத்துக்கும் உண்டான ஒரு திருத்தலங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்தந்த ராசிக்காரர் இந்தந்த கோவில் போய் வழிபட்டா, இப்ப நார்மலா நம்ம பக்கத்துல இருக்க கோவில் தெரிஞ்சவங்க சொல்ற கோவில்னு சொல்லிட்டு முருகப்பெருமான் வழிபாடு சிறப்பு தான். முருகப்பெருமான வழிபடுறதே சிறப்பு தான். நம்ம ராசிக்கு ஏற்ற கோவிலை போய் பார்க்கும் போது மிக சிறப்பான நன்மைகள் நமக்கு நடக்கும்ன்றது முக்கியமான இந்த காணொலி பதிவா இருக்கும். 12 ராசிக்காருக்கு உண்டான இந்த கோவில்கள் குறிப்பை இந்த காணொலி மூலமா உங்களுக்கு தெரிவிக்கிறேன். எல்லாரும் பாருங்க. பொதுவா மேஷ ராசிக்கு பாத்தீங்கன்னா செவ்வாவோட ஆதிக்கம் அதிகம். அப்ப செவ்வாவோட ஆதிக்கம் அதிகம்னும் போது திருச்செந்தூர் முருகனை வழிபடலாம் முதல்ல. அதுக்கு அடுத்தபடியே பாத்தீங்கன்னா திருத்தணி முருகரை வழிபடலாம். ஏன் திருத்தணி முருகர் வழிபடலாம்னா, செவ்வாவோட ஆதிக்கம் திருத்தணியும் உண்டு. ஏன்னா முருகப்பெருமான் திருக்கல்யாண குலத்தோட வள்ளிய மனம் முடிஞ்சு சந்தோஷமா அந்த கோவில்ல இருக்காரு. அதுக்கு அடுத்த மாதிரி பாத்தீங்கன்னா ரத்னகிரி சொல்லக்கூடிய நம்ம வேலூர் பக்கத்துல இருக்க ரத்னகிரியில முருகப்பெருமான வழிபடலாம். ரிஷபராசிக்காருக்கு பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் உச்சம் அவங்களுக்கு. அதுக்கு உண்டான கோவில் பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் தேவசேனா மனம் முடிச்ச கோவில். அது கல்யாண பாக்கியம் உண்டாகிறவங்க எல்லாம் அந்த கோவில் வழிபடலாம், ரிஷபராசிக்காரலாம். அது மட்டும் இல்ல, மச்சமுனி சித்தர் அங்கதான் ஜீவசமாதி ஆயிருக்காங்க சொல்லப்படுது. திருப்பரங்குன்றம் மலைக்கு மேல இருக்க சிவன் கோயில் குளத்துல மச்சமுனி சித்தர் மீனாக இருக்கிறதா சொல்லப்படுது. ஒரு சிலருக்கு போய் காட்சி கொடுக்குறாரு. அதை ஒரு சில பக்தர்கள் இங்க போய் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, இந்த திருப்பரங்குன்றத்துல சுக்கிர பகவானும் சந்திரனுக்கும் உச்சமான இடம். அது மன திருப்தியான கல்யாணம் நிகழ்வுலாம் நடக்கிறதுக்கான காரணம் திருப்பரங்குன்றம் தான். பார்த்து வழிபடுங்க. மிதுன ராசிக்காரருக்கு பாத்தீங்கன்னா ராசியோட அதிபதி புதன் பகவான். புதன் பகவான் யாரு பாத்தீங்கன்னா முருகப்பெருமானோட தாய் மாமன் சொல்லக்கூடிய பெருமாள் தான் அந்த ராசியோட அதிபதி. அது மட்டும் இல்ல, பக்கத்து ராசிக்காரர் மகாலட்சுமி அம்சம் சுக்கரன். ரெண்டு பேருக்கும் அந்த அம்சம் கண்டிப்பா உண்டு. இந்த ராசியில இன்னொரு நட்சத்திரமும் போகும். இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரம் செவ்வாவோட நட்சத்திரம். அதுவும் அதுல சேர்ந்து போய் மிக சிறப்பாக இருக்கும் மிதுன ராசிக்காருக்கு. அவங்க வழிபட வேண்டிய ஒரு திருத்தலம் பாத்தீங்கன்னா பழமுதிர் சோலை. அந்த பழமுதிர் சோலை பாத்தீங்கன்னா வள்ளி தேவசேனாய சமேத முருகப்பெருமான் பழமுதிர் சோலையில 6வது படை வீடா அமர்ந்து அருள்பாய்க்காரு. அது மட்டும் இல்ல, சென்னையில வாழ மக்கள் பாத்தீங்கன்னா நம்மளோட வடபழனி கொடம்பாக்கம் வடபழனி இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த வடபழனி முருகப்பெருமான் மிக சிறப்பானவர். ஏன்னா அங்கேயே ஜீவசமாதி இருக்கு. அதனால மிதுன ராசிக்கால் வழிபட வேண்டிய 2 கோவில் தான். கடகராசிக்கார் பாத்தீங்கன்னா சந்திர பகவான் அந்த லக்னத்துக்கும் அந்த ராசிக்கு உச்சமானவர். குரு பகவான் அதுல சேர்ந்து இருந்தார்னா ஒரு சிலர் இந்த கஜகர்ண யோகம் சொல்லுவாங்க. கஜகேசரி யோகம், கஜகர்ண யோகம்னு சொல்லுவாங்க. சந்திர பகவானும் குரு பகவான் சேர்ந்து இருக்கும்போது ரொம்ப பிரதிஷ்டையா இருக்கும். அதுக்கு பாத்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் அதுல வரும். குருவோட நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் வரும்போது இந்த சந்திரனும் கூட இருந்து அந்த லக்னத்துல அந்த ராசிக்காரன் இருக்கும் போது ரொம்ப விசேஷமா இருக்கும். உலகத்துல உச்சி நிலைக்கு அவங்க போகக்கூடிய தன்மைலாம் இருக்கும். அவங்களுக்கு பொதுவா பார்க்க வேண்டிய ஸ்தலம் பாத்தீங்கன்னா திருத்தணி முருகர். திருத்தணி முருகர் பாத்தீங்கன்னா கல்யாண குலத்தோட சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்கிற கோவில் அது. அதனால நம்ம மனசுக்கு திருப்தியா நம்ம சந்தோஷமா மனசு இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா திருத்தணியை போய் வழிபடுங்க. வழிபட்டீங்கன்னா முருகப்பெருமானோட மனசுல பரிபூர்ணம் ஆசீர்வாதம் பண்ணுவார். நமக்கும் அது பரிபூர்ணமா நடக்கும். அது மட்டும் இல்ல, சென்னைக்கு அருகாமல் உள்ள திருப்போரூர் முருகனையும் வழிபடலாம். இந்த சந்திரனுக்கு உண்டான விஷயம் மன திருப்தி, அங்க போன மன ஆறுதலா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா திருப்போரூரும் போய் வழிபடலாம். இந்த 2 தலமும் கடகராசிக்காருக்கு உகந்த ஸ்தலம்.
சிம்ம ராசிக்கான அதிபதி சூரிய பகவான். சூரிய பகவான் வந்து ஆட்சி எப்பவுமே கவர்மெண்ட் அவர் தான். ஏன்னா ஆழ்மத்தன்மை உள்ள ஒரு பெரிய ராஜகிரகம் சொல்லக்கூடியது இந்த சூரிய பகவான் தான். எதனால சூரிய பகவானுக்கு வந்து அந்த நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லா கிரகத்தையும் ஆளக்கூடிய தந்தை அவர் தான். நம்ம சொல்ல முடியாது ஆழ்மத்தன்மை உள்ளது கவர்மெண்ட் ஆசிரியர் அவங்கன்னு சொல்லக்கூடிய பெரிய பெரிய போஸ்டிங்ல இருக்கவங்கலாம் வந்து இந்த சூரியனோட தன்மை இருக்கும். அது மாதிரி முருகப்பெருமான் வந்து எல்லாத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய தன்மை வந்து பார்த்தீங்கன்னா பழனிமலை முருகன் தான். ஏன்னா சித்தருக்கெல்லாம் அதிதேவதையாக வழங்கக்கூடிய பழனிமலை முருகன் தான் வந்து அதுக்கு அதிதேவதையாக வரும். 18 சித்தர்களுக்கும் காட்சி கொடுத்த இடம். போகர் பெருமானுக்கு காட்சி கொடுத்த இடம் போகர் பெருமானோட ஜீவ சமாதி பழனி முருகன் கோவில்ல சேர்ந்து இருக்கு. ஸோ பழனிமலை முருகனை பார்க்கறது சிம்மராசிக்கு ரொம்ப உகந்த விஷயம். அது மட்டும் இல்ல வயலூர் முருகனும் ரொம்ப விசேஷமான ஸ்தலமான விலங்கு. அதுல சிம்ம ராசிக்கார் இந்த 2 கோயிலுக்கு போய் வழிபட்டாங்க சிறப்பு. கன்னி ராசி அன்பர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா புதன் பகவான் தான் அதிதேவதையாது. அதே பெருமாள் தான் வராரு. மகாவிஷ்ணுவா சொல்லலாம், இல்ல அமர்ந்த பெருமாள்னு சொல்லலாம். இதெல்லாம் இந்த கன்னி ராசிக்கார் புதனோட ஆதிக்கம் உள்ளவங்க எல்லாம் வந்து அந்த தன்மை இருக்கும். அந்த புதனோட தன்மை உள்ள அந்த கன்னி ராசிக்கார உகந்த பழமுதிர் சோலை முருகப்பெருமான வழிபட்டா ரொம்ப சிறப்பு. ஏன்னா மலை மேல மாமா இருக்காரு, அதே மாதிரி மைத்துனரும் மலை மேல இருக்காரு. இந்த பழமுதிர் சோலை மேல வந்து எல்லா சோலை வாசமும் சேர்ந்த முருகப்பெருமான் காட்சி தராரு. அது மட்டும் இல்லை, சென்னைக்கு அருகாமல் உள்ள சிறுவாபுரி முருகனையும் வந்து வழிபட்டா ரொம்ப சிறப்பு இந்த கன்னி ராசிக்காருக்கு. துளாராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் தான் ஆதிக்கம். அவந்த குளத்துல மகாலட்சுமி வழிபடுறது ரொம்ப சிறப்பு. அந்த மாதிரி இந்த முருகப்பெருமான் உங்களுக்கான லக்னத்துக்கோ ராசிக்கு உண்டான அதிபதி பண்ணா பழனி முருகர். பழனி முருகரை பத்தி நான் சொல்லலையே, ஏற்கனவே காணொலி நிறைய சொல்லியிருக்கோம். எல்லா நம்ம நோய் தீர்றதுக்கான விஷயம் பழனிமலை முருகனோட அபிஷேகம், பால் அபிஷேகம் இதெல்லாம் செய்யலாம், நல்ல பலனை கொடுக்கும். சிக்கல் சிங்கார வேலனை வழிபடுறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா தாய்கிட்ட இருந்து நிறைய மரணம் வாங்கியிருக்காரு அவரு. அது மட்டும் இல்லை, சிக்கல் சிங்கார வேலை மனசுல கொண்ட சிக்கல் எல்லாம் தீர்க்கக்கூடிய தன்மை அந்த சிங்கார வேலனுக்கு உண்டு. அந்த 2 கோயிலும் வழிபட்டீங்கன்னா இந்த துளாராசிக்காருக்கு ரொம்ப நன்மையை பயக்கும். விருச்சிக ராசிக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அதிதேவதை. காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் பாவத்துடைய செவ்வாய் அவரே ஆவாரு. ஸோ அவருக்கு வந்து இந்த செவ்வாய் பகவான் ஆதிக்கம் 8ஆம் பாவத்திலையும் 6-8 வர்றதுனால திருச்செந்தூர் முருகனை வழிபடலாம். ஏன்னா சூரபத்மனை வதம் செய்தது திருச்செந்தூர். நமக்கு எதிரியா வந்தாலும் சரி, கடன் வம்பு வழக்கு இதெல்லாம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இந்த விருச்சிக ராசிக்கு உண்டு. அதை சமாளிக்கக்கூடிய தன்மை வேணும்னா திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது மிக சிறப்பு. சென்னைக்கு அருகாமல் உள்ள கந்தக்கோட்டை முருகனை அந்த மாதிரி வழிபட்டாங்கன்னா மிக சிறப்பு. 2 கோவிலுக்கும் நீங்க போனீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காருக்கு நன்மை தரும். தனுசு ராசிக்காரர் பாத்தீங்கன்னா ராசிக்கு அதிபதி வந்து குரு பகவான். இந்த குரு பகவான் சொல்லும் போது தகப்பன் சுவாமிக்கே வந்து உபதேசம் செய்த கந்த பெருமான். அவருக்கு உகந்த கோவில் வந்து சுவாமிமலை முருகன் தான். அந்த சுவாமிமலை முருகனை வழிபடும் போது நம்ம குருவாய் இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய கத்துக்கலாம். அந்த முருகரை வழிபடும் போது பிறருக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் சொல்றதா இருந்தாலும் அந்த முருகனை வழிபடும் போது நம்ம ஒரு வாத்தியாரா இருக்கிறோம், ஒரு பிரின்சிபலா இருக்கிறோம், ஒரு டீச்சரா இருக்கும், ஒரு ஜோதிடரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வழிபட்டீங்கன்னா அந்த நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் நல்லா போய் சேரும். மகராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா லக்னாதிபதி சனி பகவான். ஸோ அந்த சனி பகவான் தர்ம கர்மாதிபதினு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உண்டு. அதுல 2 நட்சத்திரம் போகும். அவிட்ட நட்சத்திரம் 1, 2 அதுல போகும். செவ்வாயோட நட்சத்திரம் அந்த நட்சத்திரக்காரம் இல்ல இந்த மகர ராசிக்கார் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா பழனிமலை முருகரை வழிபடுறது ரொம்ப சிறப்பு. பழனிமலை முருகரும் வழிபடலாம், மருதமலை முருகரையும் வழிபட்டா 2மே சிறப்பா கொடுக்கும். இந்த 2 கோவிலுக்கும் சென்று வழிபடுங்க, மகர ராசிக்காருக்கு நன்மை தரும். கும்பராசி பாத்தீங்கன்னா பொதுவா தர்ம கர்மாதிபதினு சொல்லக்கூடிய நம்மளோட சனி பகவான் தான் அதுக்கு அதிபதி. பொதுவா
அந்த தர்ம கர்மாதிபதி யோகமா தரக்கூடிய முக்கியமான 2-3 ஸ்தலங்கள் உண்டு. முருகப்பெருமான் மருதமலை முருகனை வழிபட்டா சிறப்பு. வைத்தீஸ்வரன் கோயில் சொல்லக்கூடிய முத்துக்குமர சுவாமி அவர் வழிபட்டீங்கன்னா மிக சிறப்பா இருக்கும். திருச்செங்கோடு முருகனை வழிபட்டாலும் சிறப்பா இருக்கும். இந்த 3 கோவிலும் கும்ப ராசிக்கார் வழிபட்டா மிக சிறப்பா இருக்கும் உங்க ராசிக்கு. மீனராசி பொதுவா பாத்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் பாவம் சொல்லக்கூடிய மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் தான். அந்த லக்னத்துல இருந்து ராசியில இருந்து 10ஆம் அதிபதியும் குரு பகவான் தான். அது ரெண்டுமே ரொம்ப விசேஷமான ராசிகள் அதெல்லாம். ஸோ அந்த குரு பகவானை குருவா நம்ம முருகரை வழிபடுறதுக்கு 2 கோயில் உண்டு. ஒன்று திருச்செந்தூர் முருகர். ஏன்னா 30 முக்கோடி தேவருக்கும் தேவசேனாதிபதியா இருந்து அவரு காட்சி கொடுத்த மொத்த தேவதைகளுக்கும் குருவா வழிகிறது திருச்செந்தூர் முருகர். அது மட்டும் இல்ல, தகப்பன் சுவாமிக்கே உபதேசம் செய்த சுவாமிமலை முருகர் விசேஷம். இந்த மீனராசிக்காரர் 2 பேரும் இந்த 2 கோவிலுக்கு வழிபட்டா மிக சிறப்பா இருக்கும். இந்த நாள் மட்டும் இல்ல, எல்லா நாளும் இனிய நாளாக அமையும். வாழ்த்துக்கள். நன்றி. பொதுவாக இந்த 12 ராசிக்காருக்கு உகந்த திருத்தலங்கள் நம்ம பார்த்தோம். வழிபட வேண்டிய முறைகள் நம்ம பிறந்த ராசியில எந்த நட்சத்திரம் நீங்க பிறந்தீங்க, நீங்க பிறந்த நட்சத்திரத்தை பாருங்க. பொதுவா மேஷ ராசின்னு சொல்றீங்க. மேஷ ராசி நீங்க பிறந்த நட்சத்திரம் திருக்கார்த்திகை நட்சத்திரம் சொல்லக்கூடிய நட்சத்திரம் இருக்கும். அந்த நட்சத்திர நாள் மாதத்துல எப்ப வருதோ அந்த நட்சத்திர தன்னம் போய் நீங்க முருகப்பெருமான நெய் தீபம் போட்டு உங்களோட நட்சத்திர பேரை சொல்லி உங்க பேரை சொல்லி கோத்திரத்துன்னு சொல்லி அர்ச்சனை செஞ்சீங்கன்னா மிக சிறப்பா இருக்கும். அது வருடந்தோறும் வருகின்ற 12 மாதமும் கண்டிப்பா நீங்க செய்யலாம். செய்யும் போது உங்க லக்னமும் சிறக்கும், உங்க நட்சத்திரமும் சிறக்கும், உங்க ராசியும் சிறக்கும், நீங்களும் சிறப்பா இருப்பீங்க. இந்த 12 ராசிக்காருக்கு நட்சத்திரம் ராசிக்குண்டான பிரதிபலன் நீங்க எதிர்பார்க்கலாம். எல்லாமே நன்மையா இருக்கும். நன்மையை மட்டுமே கொடுக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய பரிபூர்ண கடாட்சம் அருள் உங்க எல்லாருக்கும் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, ஒரு சிலருக்கு நட்சத்திரம் தெரியல, பொதுவா ராசி தெரியுது அப்படின்னா நீங்க பிறந்த கிழமையில போய் நீங்க உங்க பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க. அந்த பேர் சொல்லும்போது நட்சத்திரம் அவங்க அர்ச்சனை பண்றவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அந்த பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணும்போது உங்க பேருக்குண்டான பலன் நல்லா கிடைக்கும். தெய்வத்தோட பரிபூர்ண அருள் உங்களுக்கு கண்டிப்பா முருகப்பெருமான் கொடுப்பாரு. இது மட்டும் இல்ல, நீங்க வாழ்க்கையில எதெல்லாம் எதிர்பார்க்கிறீங்களோ அது எல்லாமே அந்த நட்சத்திர நாள்ல ராசி நாள்ல நீங்க போய் வழிபடும் போது மிக சிறப்பான அருளை முருகப்பெருமான் எப்பவுமே எல்லாருக்கும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். மிக சிறப்பான நாளாக அமையன்றதை இந்த காணொலி மூலமா பதிவு செய்யறேன். நன்றி, வணக்கம்.